Right. காலையிலே தண்ணியா? யாரோ வதைக்கிறது? மாமோ மாமோ, என்னடா மெட்ராஸ்ல ஒரு ரூம்ல தங்கலான்னு வந்தா நீ இல்லன்னு சொன்னாங்க. எப்படா வந்த? நம்ம விஷயம் தான் தெரிஞ்ச கதையாச்சே. காடாறு மாசம் நாடாறு மாசம். ஆமா, இன்டர்வியூ எல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ, இங்கே ஆரம்பிச்சிட்டியா? எப்படி வீட்டுக்கு போனா அப்பா இதை கேட்டுதான் குறைய போறாரு. யாரு? லாலா லஜபதி ராயா? ஆமா. விடிஞ்சு விடியாதமா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. இந்நேரம் அவர்கிட்ட எவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானோ. சிதம்பரம், இந்த நிலத்துல தைலக்கண் இட போறேன்னு சொல்றியே, உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? பார், பச்சை பசையில் இருக்கிற இந்த பொன் வயல தைலக்கண் நட்டு பாழாக்கிடாத. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத. தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கணும் தான். ஓஹோ, நீ ஒருத்தன் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட போறியா? ஐயா, உங்க பேச்ச நம்ம ஊர்ல யாராவது மீறிட்டாங்களா? யோ சிதம்பரம், வேலையை பார்க்காம என்னைய வெட்டி பேச்சு வேண்டிடுங்க. கடு கடுக்கிற இல்ல நீட்டு அரட்ட என்ன? பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு. இந்த பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. காசு சம்பாரிச்சோமா, லைஃப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா, அப்படி இருக்கணும். என்ன கூட நடத்த சரியில்லை, வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு. நான் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன்? 4-5 பிசினஸ் பண்ணி வெள்ளையும் சொல்லுமா இல்ல? அப்படிதான் சவசவம் நிக்காம தைல கண்ணில் எடுத்துட்டு பெருசு ரூட்ல போனா நமக்கு ஒத்து வராது. போட்டு பொன்ராசு ரூட்டே தனி. வாமா வா ஆடி. ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா, திருட்டு கழுத. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு தான் பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய்,
கழட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீவா ஜீவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? இண்டலா கலட்டு 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 கையெடு, பொல்லாத சட்டை. மாமா, ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா மாமா, என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக் வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாரிசு எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிடும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆகுறது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது. தியாகத்தை பத்தி இவனுக்கு என்னம்மா தெரியும்? இவனை விட சின்ன வயசுல வேதாரணி உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு கடல் நீரை பானையில ஒருத்தர் எடுத்து கொடுக்க இன்னொருத்தர் வாங்க கை மாறி மாறி காலம் நல்ல காலம் நம்ம காலம் என்று மெட்டு போடு. ஓடி வரும் காவேரிக்கு ஊரில் என்ன கட்டுப்பாடு? காலம் நல்ல காலம் நம்ம காலம் என்று மெட்டு போடு. ஓடி வரும் காவேரிக்கு ஊரில் என்ன கட்டுப்பாடு? கண்ணாடி ஜன்னல்களில் கதைகள் இருக்கு, கைமீறி போனதில்லை நம்ம கணக்கு. அண்ணாச்சி கொஞ்சம் ஊத்துங்க, ஆகாயம் வழுக்கும் பாத்துங்க. காலம் நல்ல காலம் நம்ம காலம் என்று மெட்டு போடு. ஓடி வரும் காவேரிக்கு ஊரில் என்ன கட்டுப்பாடு? சென்னா பஜார் பழ பழக்குது பாண்டி பஜார் பையம் போட நிஜார் இல்லையே. குடியரசு ஆட்சி கண்டு வருஷம் 2 பெப்பர்மெண்ட் வழங்குவதில் நியாயம் இல்லையே. பர்மா பஜார் சீனா பஜார் பழ பழக்குது பாண்டி பஜார் பையம் போட நிஜார் இல்லையே. குடியரசு ஆட்சி கண்டு வருஷம் 2 பெப்பர்மெண்ட் வழங்குவதில் நியாயம் இல்லையே. கங்கை நதியில் குளித்தாலும் உங்க அழுக்கு போகாது. மன்னன் வேகன் இங்கே மயில்கள் குளிர தாங்காது. கட்சி கொடிகள் உடுத்தும் ஆடையை கடனாய் கேட்பதில் தவறேது. காலம் நல்ல காலம் நம்ம காலம் என்று மெட்டு போடு. ஓடி வரும் காவேரிக்கு ஊரில் என்ன கட்டுப்பாட? வாங்கி வந்த சுதந்திரத்தை ஜனங்களுக்கு கொடுக்கலங்க, ஜோபுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. எங்களோட சுதந்திரத்தை நாங்க இங்க எடுத்துக்கிறோம், இதுல என்ன தப்பு சொல்லுங்க சொல்லுங்க. வாங்கி வந்த சுதந்திரத்தை ஜனங்களுக்கு கொடுக்கலங்க, இன்சைட் தி பாக்கெட்.
எங்களோட சுதந்திரத்தை நாங்க இங்க எடுத்துக்கிறோம். இதுல what is mistake சார்? ப்ளீஸ் tell us சார். தேடி அழைத்தும் வரவில்லை, தெய்வம் அதற்கும் தெளிவில்லை. தேசம் இனியும் தூங்காது, சீர் எழுந்தா தாங்காது. காத்து கிடக்கும் வரதான் காத்துது, நடந்தா நாளைக்கு புயலாகும். காலம் நல்ல காலம் நம்ம காலம் என்று மெட்டு போடு. ஓடி வரும் காவேரிக்கு ஊரில் என்ன கட்டுப்பாடு? கண்ணாடி ஜன்னல்களில் கதைகள் இருக்கு, கைமீறி போனதில்லை நம்ம கணக்கு. அண்ணாச்சி கொஞ்சம் ஊத்துங்க, ஆகாயம் ஒழுங்குங்க பாத்துங்க. ஐயா எங்க இருந்தாயா? நல்லா இருக்கீங்களா ஐயா? மொத்தம் 600-700 ஏக்கரா நிலம் தேடுங்க. ஆமாங்க, இந்த ஈசான மூலையில் இருக்கிறதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேற்கால ஒரு நதி ஓடுதுங்க, அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க, அத பாருங்க, வாழைத்தோப்பு, அந்த மஞ்சள் கொல்லை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரட்சிங்க. ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரட்சிங்க. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க, ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஐயா 3 போகம் விளையிற நிலமுங்க, சட்டு புட்டுன்னு கேட்டா ஜனங்க யோசிப்பாங்க. ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதியா. சரி. 1 லட்சங்கிற இடத்துல 3 லட்சத்தை அடிக்க வேண்டியதானே? 3 லட்சம்ங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டுறாதையா. பேச்சுல மட்டும் இல்லைங்க, காரியத்திலையும் கண்ணுங்க. பங்களாக்கு இன்னைக்கு பார்ட்டியை கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. அதான் பொன்ராசுங்க, போட்டு பொன்ராசுங்க. ஐயா வணக்கம். உள்ளவையா கும்பிடு போடு. ஐயா ஐயா இவர் தாங்க ஐயா பெரியசாமி. பரம்பரையா நமக்கு விவசாயம் தாங்க தொழில். 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதையை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஐயா கையால கொடுத்தா உங்க கையால ஐயா ஐயா எந்திரியா, எந்திரி. அண்ணா, எந்திரிங்க. என்னையா இது? யோ, எதுக்குயா என் காலில் விழுவுற? நான் என்ன மகானா? நீ விக்கிறவன், நான் வாங்குறவன். வயசான காலத்தா காலில் கையில் விழுவுறன்னு சொல்லி இடுப்பு ஒடிச்சிக்காத. ஐயா, நீங்க கொடுத்தீங்களே முன்பணம், அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க. இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க. ஐயா நான் ஒரு ஐயா வர்றது போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா. பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். மல்லி, இதுல இருந்து தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு?
நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுஸ்லயா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழகா வர மாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையே படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங் டங். ஏண்டா பொடி மட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன், நக்கலடா பண்ற. அண்ணா வளவளன்னு பேசாம பொத்திக்கிட்டே போடுறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்குச்சி ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறாத மாமு, பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர் வேற அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான், அவனை ஒரு அமுக்கு அமுக்கு. அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு அபூட்டம் ஆயிட்டாரு? ரெடியா மாமா? டேய், என்னடா இது தீக்குச்சி ஜோசியம்? ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா, அந்த மீதி 6 குச்சில மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, ஒன்ன போய் சந்தேகப்படுவேன். ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற. எதுவுமே மருந்து இல்லையானே. இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் காளியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். வந்துட்டானே உச்சாராரு. நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்சி ஓடச் செய்வோம் என்பதை இளவரசர் தோள்களை கொண்ட எங்கள் பொன்வயல் வீரர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் திருத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். என்ன ஏமா மறக்க? அங்க பாரு மாமன். ஐயோ அண்ணி, அரை டிக்கெட்லாம் ஏந்துங்கடா. டேய் வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை, ஏன் வரவே மாட்டார்கள். என்ன போன ஆளே காணோம். அவசியமா போய்க்காரா? ஆள் பேருக்கு அவசியமா? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி.
குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே முத்தம் கொடுப்பா. மாப்பிள இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவாதவர் ஆர்பர் அவுட். ரைட் ரவுண்ட் கட்டா. கை பிடி. ஆமா கபடி 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 கபடி
அன்பே உந்தன் காதில் கேட்கலையா என் அழகிய கவிதையின் அர்த்தம் என்ன எண்ணி பார்க்கலையா அடி போகாதே பொன்மானே பூந்தென்றல் நீதானே வந்ததடி அழகான உன் கண்ணா முந்தீச்சே வந்ததென்ன அது காதல் அரங்கேற்றம் அந்தீசே வந்ததடி அழகான உன் கண்ணா முந்தீச்சே வந்ததென்ன அது காதல் அரங்கேற்றம் ஏராளா இன்பம் ஏராளா என் கண்ணே இல்ல தாராளம் திங்கள் நீராடும் நீரோடை நீ அல்லவா கபடி 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 போகாதே பொன்னானே பூந்தென்றல் நீதானே கொழுந்து எம் வீட்டில் நீ வாசம் வீசமறுப்பதென்ன எனக்கேனோ வனவாசம் வாசமறி கொழுந்து எம் வீட்டில் நீ வாசம் வீசமறுப்பதென்ன எனக்கேனோ வனவாசம் ஆகாயம் எங்கும் பூக்க ஆனந்தம் நல்ல நாள் பார்க்க நாளை நீ
கபடி 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 போகாதே பொன்மானே பூந்தென்றல் நீதானே அடி போகாதே பொன்மானே பூந்தென்றல் நீதானே நெஞ்சில் ஒரு ஓவியம் போட்டு ஒன்னதனம் பாடுற பாட்டு அன்பே உந்தன் காதில் கேட்கலையா என் அழகிய கவிதையின் அர்த்தம் என்ன எண்ணி பார்க்கலையா அன்பே உந்தன் காதில் கேட்கலையா என் அழகிய கவிதையின் அர்த்தம் என்ன எண்ணி பார்க்கலையா கபடி 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 வாங்க மாமா வாங்க அத்தை. என்னம்மா வள்ளி அப்பா இருக்காங்களா? வணக்கண்ணா. வாயா பெரியசாமி, சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம்ங்க, அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்காக பணம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையில முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க, வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சுட்டே என்ன? இல்லைங்க, வித்து விட்டனுங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ண வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிருக்க கூடாது? அது நான் 1க்கு 3 விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் அவங்க அண்ணன் பொண்டாதுதான் கூட இருந்தே உடுத்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு சொல்லிட்டு போறானே, வாஸ்தவம் தான் ஐயா. ஸ்பிரிட் ஃபேக்டரி வரப்போகுதான். என்னது ஸ்பிரிட் ஃபேக்டரியா? 3 போக விலை இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணுக்கே கேவலண்டா. நெத்தி சுட்ட கொடுக்கிற உன் குங்குமத்தை அழிச்சிடுன்னு சுமங்கலி கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பெரியசாமிக்கு இதை கூடவா புரிஞ்சுக்க முடியல? பெரியசாமியை விடுங்கய்யா, அவனுக்கு பணம் விட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான், அதுக்காக நிலத்தை வித்திருக்கான். இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கய்யா போச்சு மூளை? அவனுக்கு வீடு வாசல் சீரு செனத்தின்னு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான். ரோட்டோரமா இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வைக்க போறானா, நாளைக்கு ஒப்பந்தமா. ஏண்டா, நேத்து அவனை நான் கோயில பார்த்தேன், இதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. புறப்படு, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? நீ உன் நிலத்தை விற்க போறியாமே, அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்திருக்கு? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதை போல வேலை கிடைக்காதியா. இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. நம்ம விதை நெல் எடுத்து நமக்கே விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்லை குத்தி தான் சோறு சாப்பிடணும். அதே கால் அதே கால். ஓடாத, நில்லு ஓடாத. டேய், எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். ஏ அமுக்கா, நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். ஏறிங்க சார். ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போன. நான் இங்கதான் சார் கூப்பிடுறாங்களே.
கூப்பிடுறானே இருங்க சார், ஏன் கோபுறீங்க? ஆ, என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் இல்ல சார். வந்து உள்ள போய் சார். புண்ணியம் போடா. அடிங்க இத ஒடிஞ்ச சார் சார். ஐயோ வண்டியடி. யோ ஏய்யா வண்டி என்ன வடிங்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார் யாரை கூப்பிட்ட? உங்களுக்கு தான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய் அது இல்லண்ணே, ஆ உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? டேய், ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஐயா, இன்னைக்கு காலையில அவன் நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான். நம்ம பொன்ராஜ் இல்ல, அவன் தான் மூர்த்தி மனசை கழிச்சு ஒப்பந்தம் போட வச்சுட்டான். பொன்ராஜ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வா. சரியா? நான் பேசி பாக்குறேன். சரிங்க. வாங்க வாங்க சித்தப்பா. என்ன பொன்ராஜ், வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ரங்கன் கிட்ட சொன்னியாமே? அது நீங்க தானே சித்தப்பா வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான். அவ்வளவு சொல்லியும் நீ தெரிஞ்சில்லையே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் சூதாட்டத்துல தலைமுறை ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்குறியாமே? இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? சாராய ஃபேக்டரி தானே வரப்போகுது, அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையா? பாருங்க, 1 லட்சம் ரூபாய் நிலத்தை நம்ம வேலாயுதம் பிள்ளை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு பணம், சாராய ஃபேக்டரியில வேலைக்கு வேலை. இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா? சாகுபடி நிலத்துல சாராய ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமே தெரியல? எனக்கு ஒன்றும் அநியாயமா படல சித்தப்பா. எப்படி நமக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் தொழிலோ, அது மாதிரி அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா சாராயம் தான் தொழில். நீங்க தான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அதான் நான் வெறும் புரோக்கர், என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணா நாளைக்கு நேரம் உங்களை கூட்டு போறேன், நீங்களே வேலை நேரடியாக ஒரு வார்த்தை பேசிடுங்க. வாங்க. யோ, இந்த வேலாயுதம்ல என்னைக்கியா முன்னு வச்ச கால பின்னு வச்சிருக்கிறான். வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் வருவான். சரி, ஓகே. ஐயா, எங்க சித்தப்பா தியாகி ராமசாமி முதலியார், காந்தியவாதி, கதர் தான் இப்போதும். பொன்ராஜ் ஐயா, உங்க சித்தப்பாட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியேறு. அது ஐயா ஏதோ பர்சனலா பேசணும்னு. நீங்க பேசுங்க. இப்படி உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க. பொண்ணு விளையிற இந்த பூமியில ஆ. நீங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறீங்களே, அதாங்க பிரச்சனையே. என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தினமும் குறைஞ்சது 50-100 பேரு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா? ஓஹோ, நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு. ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு கவர்மெண்ட்ல முறையா லைசன்ஸ் வாங்கி பிரெஞ்சு கொலாபரேஷன்ல நல்ல சாராயம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு விதத்துல சமூக சேவை தான். இதுக்கு பதிலா இந்த ஊர்ல நீங்க ஒரு காலேஜ் கட்ட வந்திருந்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு கோயிலே கட்டிருப்பாங்க. காலேஜ் கட்டுறதா? அட, அது கூட நல்ல பிசினஸ் தான். ஆனா சரஸ்வதியை வைக்கிறத விட சாராயத்தை வைக்கிறது ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறவனா. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதா? மாற்றமா? இந்த வேலாயுதம்ல எடுக்கிற எந்த முடிவிலுமே மாற்றம் இருக்காது. சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க,
நீங்களே ஏமாறக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது என்னோட அனுபவம். இது உங்க வீட்டோட அடமான பத்திரம். இன்னும் 6 மாசத்துல மூழ்க போகுது. முடிவு பண்ணுங்க. என்ன பத்திரத்தை எடுத்துக்காம எந்திரிச்சிங்க? இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்லை. நான் ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன். டேய், தியாகி பேரை நோட் பண்ணிக்கடா. சாராய ஃபேக்டரி திறப்பு விழாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும். ஏதோ ஒரு வேகத்துல ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போறதோ என்னமோ. ஐயா, அக்ரிமெண்ட் போட்டவன், போடாதவன், போட போறவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனுங்க. எல்லாரும் வருவாங்க. மதுரை சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. பெரியசாமிக்கு சொல்லிட்டேன். உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும் கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கு போயிடாதீங்க. பஞ்சாயத்து வந்து ஐயா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன், அங்க ஊரே திரண்டு நிக்க போகுது. ஐயா, ஐயா எல்லாத்தையும் சொல்லுங்க ஐயா. ஆனா யாரும் வரலைங்க ஐயா. ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலைங்க. அதுதான் என் நிலத்தை வைக்க வேண்டியதா போச்சு. வழியில போற சனியை நான் விலை கொடுத்து வாங்கிருக்காரு. இப்ப ஒரு திருப்தியாமா? இந்த வயசுல நாட்டமா தேவையா இருக்கு? நிலத்தை எவனோ வாங்குறான், எவனோ விற்கிறான். இவர் யாரு குறுக்க? இவரால நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது நிம்மதி இருந்திருக்கா? 15 வயசுல அவங்க அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. 18 வயசுல நம்ம அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப வயசான காலத்துல சும்மா இருக்கலாம்ல? நம்ம மானத்துல வாங்கிட்டு இருக்காரு. போது விடுண்ணா, எல்லாரும் தூங்குற நேரம். தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தான் பெரியவர் இருக்காரு. இதுல நான் வேற எதுக்குன்னு கேக்குறியா? நம்ம வீட்டு கூரையிலேயே 1008 பொத்தல். இதுல ஒரு ஊர் முழுக்க பந்தல் போட போறாராம். கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. இந்த மண்ணும் எனக்கு ஒரு மக மாதிரி. இது நெல்லு போட்டா பொண்ணு விளையிற மண்ணுடா. என்ன பண்ணாத மண்ணு? எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் மண்ணு நர நரம் தான் இருக்கு. அண்ணே, அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையான உயிரை வாங்குற ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா, பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா, நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா. வயசுல மூத்தவன் நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா, எங்க ஆளக்கானா? அடிவாசம் முள்ள ரோசா, நான் வந்து எனக்கு லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் முள்ள ரோசா. ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுவா, எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டமா சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு
சைட் ஒரு கேட்டா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்பெடுத்து கூடா. அந்த வேஷ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்கா? உன் முகம் சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறேன்டா, சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பார்த்து அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே ஐயா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா இப்படி வடைற? நம்ம தலைவர் SRS இல்ல, அவரு பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு மரணவாக்கு வர போறாராம். அதுக்கு என்னடா இப்போ? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? தலைவர் SRSக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, மெட்ராஸ் மந்திரில இருந்து டெல்லி மந்திரி வரைக்கும் பேசி நம்ம ஊருக்குள்ள சாரா ஃபேக்டரியே வராம பண்ணிட்டு வரல. ஆகையினால் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் டெல்லிக்கு அவசரமாக பிரதமரை வரவேற்க சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து நீண்டதொரு உரையை உங்களிடத்திலே ஆற்றுவேன் என்று சொல்லி, ஏற்கனவே செழிப்பாக இருக்கிற இந்த கிராமம் இன்று நடப்போகும் செடிகளால் மேலும் செழிப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எழுந்துக்க தம்பி. ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தீங்க ஐயா. மரம் நடுறதுக்கு உங்களை விட வேற யாருக்குமே தகுதி இல்லையா. வாங்க ஐயா, வாங்க. ஐயா, இந்த மனு தம்பி ஒரு விண்ணப்பம். ஆஹா, பசுமையா இருக்கிற இந்த ஊரை இன்னும் பசுமையாக்கணும்னு குழி தோண்டிருக்கீங்க. ஆனா வேலாயுதம் பிள்ளைன்னு ஒருத்தன் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி ஊரையே சுடுகாடாக்கணும்னு பாக்குறான். வேலாயுதம் பிள்ளையா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஐயா, அவன் நம்ம ஊர்ல எப்படி சாராய ஃபேக்டரி கட்டுறான் நான் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. இனிமே இது ஏன் பிரச்சனை. தம்பி, 9 மணிக்கு தானே முகூர்த்தம், அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? யாகம் அண்ணன் வீட்டு கல்யாணம் இல்ல, அண்ணன் தான் முன்னாடி நிக்கும். தம்பி, வேலாயுதம் பிள்ளை எதிர்த்து நம்ம ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த நிலத்தை அதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்கி ஆசிரமம் கட்ட போறாராமா? போங்க மாமா. தம்பி, தலைவர் SRS நம்ம ஐயா பார்க்க போகும்போது நீயும் கூட வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம ஐயாவோட பெருமை எல்லாம். சும்மா சொல்லக்கூடாது. தலைவர் SRSக்கு தான் நம்ம ஐயா மேல எவ்வளவு மரியாதை. அம்மா கற்பகம், நம்ம ஐயா காலில் ஜீவா விழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. SRS எவ்வளவு பெரிய மனுஷன். அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம ஐயா பார்த்த உடனே ஓடி வந்து ஐயா காலில் விழுந்தாரு பாரு. மாமா, அரசியல்வாதி காலில் விழுந்தா அதுக்கு அர்த்தமே வேற. சும்மா இரு தம்பி, விவரம் முடியாம பேசாத. நம்ம ஐயா கொடுத்த மனு எடுத்துக்கிட்டு SRS நேரா டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியே பார்க்க போறாரு. வேலாயுதம் பிள்ளை இனிமே சாராய ஃபேக்டரிய கனவுல தான் கட்டணும். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. லட்டு ஒல்லியா இருக்க தடியானும்ல, நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க. லட்டு லட்டு அப்படி மட்டும்தானா? பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான்.
சாப்பிடு. லட்டு பாப்பா, லட்டு. லட்டு. என்ன சப்பளம் பண்றாங்க? வடை வைக்க மறந்துட்டானுங்களே. மாமா குடு மாமோ. நான் கொண்டு வைக்கிறேன் மாப்ள. நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கவனி மாமா. நீயே? நான் வடையை பாத்துக்கிறேன். வடை நான் அந்த சாம்பார் எங்கப்பா? வடை வடை ஸ்பெஷல் வடை. வடை. ஐ அப்பளம். வடை வடை வடையோ வடை. வடை. பாயாசம். பாயாசம். இந்த பால் பாயாசம். இது மில்க் பாயாசம். இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம். இந்த பாயாசம். வேணும். சிக்கிக்கிச்சான் ஒரு சின்ன பொண்ணு சிக்கிக்கிச்சான். பத்திக்கிச்சான் பத்திக்கிச்சான் இந்த பையன் மனம் பத்திக்கிச்சான். மணநாள் கொண்டாட்டம் மறுநாள் திண்டாட்டம் மனசோ கொண்டாட்டம் தான். மணநாள் கொண்டாட்டம் மறுநாள் திண்டாட்டம் மனசோ கொண்டாட்டம் தான். சிக்கிக்கிச்சான் சிக்கிக்கிச்சான் ஒரு சின்ன பொண்ணு சிக்கிக்கிச்சான். பத்திக்கிச்சான் பத்திக்கிச்சான் இந்த பையன் மனம் பத்திக்கிச்சான். மனசு விழுந்துருச்சு. புது கவிதை வரைஞ்சிருச்சு. பட்டு புடவைகள் உடுத்தி வருவதை பார்த்தால் பிடிக்கல. பட்டும் படாமல் புடவை உடுத்தினால் பார்வை விலகல. மாமனுக்கு கமனுக்கு ஓய்வு இல்ல. சிக்கிக்கிச்சான் சிக்கிக்கிச்சான் ஒரு சின்ன பொண்ணு சிக்கிக்கிச்சான். பத்திக்கிச்சான் பத்திக்கிச்சான் இந்த பையன் மனம் பத்திக்கிச்சான். தயவுடன் விலகிச் செல்லுங்கள். கோ ப்ளீஸ் கோ. தாலி என்னும் வேலி கட்டி சிக்கிக்கிச்சான் சிக்கிக்கிச்சான் ஒரு சின்ன பொண்ணு சிக்கிக்கிச்சான். பத்திக்கிச்சான் பத்திக்கிச்சான் இந்த பையன் மனம் பத்திக்கிச்சான். மறுநாள் கொண்டாட்டம் மறுநாள் திண்டாட்டம் மனசோ கொண்டாட்டம் தான். மணநாள் கொண்டாட்டம் மறுநாள் திண்டாட்டம் மனசோ கொண்டாட்டம் தான். சிக்கிக்கிச்சான் 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 சிக்கிக்கிச்சான்.
சூட்டு வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சவிக்குமா? மச்சான் கவுன்சியா கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்த வளவலன்னு இருக்காள். யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி காராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா உள்ள பாடி பாட்டி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிளவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3 எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி காசை கொடுத்து போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிளவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்க்கல வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கேயே ஞாபகப்படுத்தாத. சாப்பிடுறா. அடுத்த ஆட்டுப்பாலு தான். இந்த தியாகி ராமசாமி மூலியா இருக்கு, இந்த வேர்க்கலையை கொடு. சுதந்திரத்துக்காக கல் உடைச்சோம், செக்கில் எடுத்தோம், சவுக்கடி பட்டோம் கணக்கதையா சொல்லுவாரு. இவர் தியாகத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? வெள்ளிக்கிழமை இவர் தலைவர்கிட்ட கொடுத்த மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வேர்க்கலை கட்டி கொடுக்குறானுங்க. நாய் வாழை அறுத்து சூப்பு வச்சு நாய்க்கே கொடுக்கிற நாடு இது. இப்பயாவது இதை புரிஞ்சுக்க சொல்லு. இவரை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு முகத்துக்கு பதிலா முகமுடி மட்டும்தான் இருக்கு. இவர் முகமுடியே முகம் நினைச்சிட்டு இருக்காரு. போதும் விடுண்ணா. பெரியவர்கிட்ட சொல்லி வை, இனிமேலாவது வீடு உண்டு அவர் உண்டு இருக்க சொல்லு. ஏன் எங்க ஃபேக்டரி கட்டினா இவருக்கு என்ன வந்தது? எதிரி நம்ம விட பலசாலியா இருந்தா ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு. எதிர்த்து போராடுறதுக்கு AK-47 இல்ல. இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு, எதிர்க்கிறதுக்கு AK-47 இல்ல. என்னடா இது? என்னடா பந்தல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? அது வந்துண்ணே நம்ம ஊருக்கு சாரை எஃபெக்ட் வருது இல்ல? ஓ, ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா விற்க போறீங்களா? மச்சி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்லண்ணே, என்னடா இல்லண்ணே? சாராய ஃபேக்டரி நம்ம ஊருக்கு வரக்கூடாதுண்ணே. ஐயா சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாண்ணே. ஓ அப்படி போடு. பெருசு உண்ணாவிரதெல்லாம் இருக்க போதா? பரவாயில்லையே, வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம். ஏய் பந்தலா இது? ஒரு சின்ன காத்தடிச்சாலும் அவன் தலைமையில வந்துரும் போல இருக்குது. மச்சே, பெருசு சாவறதுக்கு உண்ணாவிரதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பசங்களே போதும். போ தன்னேஷ் வேலை செய்றீங்களாடா நீங்களா? பந்தல்லாம் இப்படி போடணும் மேன். பிளாடி ஆஃப் நிஜர் பசங்கள பந்தல் போட வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ட் போடணும். நான்சென்ஸ். புரியுதா? வணக்கம். இருந்து தம்பி. உட்காரு. ஐயா இந்தாங்க கோவில் பிரசாதம். இதெல்லாம் எதுக்குப்பா? இது சம்பிரதாயத்துக்காக இல்லையா. இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமா தான் முடிய போகுது. வேலாயுதம் இல்ல, முக்காடு போட்டு ஓடுறதுக்கு இந்த துண்டு தான் உதவ போகுது. எத்தனை பேர் வந்தாங்களா? நீங்க வேற, ஊர் பேர் தெரியாத ஒரு 10 பேர் வந்திருந்தானுங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவருக்கே இந்த நிலைமையா?
ஏன்பா பொன்ராசு, ஐயா உங்க சித்தப்பாக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? அது மனசு கேட்கல. சரி விடு, வயிறு காஞ்சா தானா சாப்பிட்டு போறாரு. ஐயா அவர் ரொம்ப பிடிவாதக்காரருங்க. உட்கார்ந்தாருன்னா அவ்வளவு சுலபத்துல எதிர்க்க மாட்டாருங்க. நான் கூட அப்படித்தான், உட்கார்ந்தா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஐயா சாப்பிடுறது சொன்னேன். டேய், இன்னும் 2 இட்லி விடா. ஐயா பால் சாப்பிடுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போ. சரிங்க. ஐயோ, டேய் மச்சான், இத பாரா, பேப்பர்ல லாலா லஜ்பதி ராய் போட்டோ. லாலா போட்டோவா? வேற வச்சு பாரு. ஆமா, லாலா 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 படே, லாலா 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 படே. பெருசா அதட்டிருக்கா. லாலா 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 படே, லாலா 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 போடா, லாலா லாலா லாலா. ஏய், லாலா லாலா லாலா. சாரி ஜீவா. சாரி மச்சான். தினமும் 5 லட்சம் பேர் படிக்கிற பேப்பரையா உன்ன மாதிரி ஓசில படிக்கிறவன்னு சேர்த்தா இன்னைக்கு 10 லட்சம் பேர் படிச்சிருப்பானுங்க. ஐயா, என்னடா அது? லைன் ஜூஸுங்க. டேய், கொண்டு போய் அந்த கிழவனுக்கு கொடுங்கடா. அவனுக்கு கொடுத்து உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்க வக்குல வந்துட்டானுங்க. ஏன் பொன்ராசு, உங்க சித்தப்பா இவ்வளவு தூரம் போவான்னு ஏன் என்கிட்ட முதலே சொல்ல? ஐயா நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. யோ, அப்ப கேட்கலையா? இப்ப கேக்குறேன், சொல்லு, என்ன செய்யணும் சொல்லு. தலைவர் SRS கிட்ட சித்தப்பாவுக்கு ரொம்ப மரியாதைங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், சித்தப்பா உண்ணாவிரத்தை முடிச்சுக்குவாருங்க. SRS-ஆ? ஓ, நாம கொடுத்த செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்டிக்கிறோம்னாச்சே. யோ, முதல்ல அவனை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்கய்யா இது? பர்சனலா உங்க மனுவை நானே சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொன்னேன். ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா ஐயா? போதும், இனிமே உன் நடிப்பை நம்ம நான் தயாரா இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னய்யா இது? ஐயா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறது எங்க அப்பாவே உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி என் மனசு பதபதக்குது ஐயா. ஐயா, நான் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவையா? நிச்சயமா செய்வேன் ஐயா. இதோ பார், நான் ஒரு காந்தியவாதி. சுலபத்துல கோபப்பட மாட்டேன். என்னை கோபப்பட வைக்காத. வாங்க தானே தலைவர் SRS அவர்களே, வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன ஐயா உட்காரத்துக்கு அரியாசனம் தர்றீங்களா? யோ, உன்னை போய் உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்க அனுப்பிச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்ன செருப்பு தர்றியா? போயா. அந்த கிழவனை எப்படி அந்த கிழவனோட உண்ணாவிரத்தை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். போ, போயா. வள்ளி, இந்த லெட்டர் எப்ப வந்தது? சோறு போட்டு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடு. அண்ணங்காரன் தண்ட சோறு தானே, அவங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சியா? இந்த லெட்டர் என்னைக்கு வந்தது? வந்து 2 நாள் ஆச்சு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? ஆமா, சொல்லிருந்தா மட்டும் பெருசா கிழிச்சிருப்ப. ஏய் ஏய், என்ன என்ன ஏய், இந்த மாடு மேய்க்கிற வேலையெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட வச்சுக்கோ. உருப்படியா ஒன்னாவது செஞ்சிருக்கியா? எங்க எங்க விரல விட்டு என்ன பாக்க? பெருசா பேச வந்துட்டேன். 3 நாளா மாமா உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் மட்டும் இருந்தது இந்த லெட்டர் அனாதையா கிடந்துக்குமா?
தம்பி வந்திருக்கு. அப்பா, வள்ளியை பார்க்கறதுக்காக ஆனமலை டவுன்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வராங்களா? லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. நீ இருக்கிய சம்பந்தம் சரியா இருந்தா பேசி முடிச்சுடு. இல்லப்பா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறப்போ அவங்க இங்க வந்தா நல்லா இருக்காதுப்பா. நான் அவங்க கிட்ட போய் அடுத்த வாரம் வர சொல்ல போறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. வணக்கம் ராமசாமி. வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காரு. எல்லாம் பேப்பர்ல படிச்சம்பா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூட வச்ச நமக்கு இந்த வேலாயுதம் உள்ள கம்பெனி எந்த மூளைக்கு? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஆனா நமக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி போராட்டம் தானே வாழ்க்கை ராமசாமி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர. இது என் மக ஜீவானந்த. வணக்கம்ப்பா. இப்பேற்பட்ட தியாகிக்கு பிள்ளையா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விட்டு வாப்பா. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம். ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது. மச்சான், பரவாயில்லடா. நம்ம ஜீவா உண்ணாவிரத பந்தலுக்கு போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டான். தங்கச்சிக்கு சம்பந்தம் பேச ஆனமலைக்கு வர போறான். நம்ம ஜீவாவுக்கு வந்துருச்சு பொறுப்பு. அதனால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போன நினைச்சா நமக்கு வருது வெறுப்பு. ஏன்டா மாப்ள பஸ் ஸ்டாண்ட் வர நடக்கிற? கைய காட்டினா பஸ் நிக்குது. நாம யாரு? உட்கார இப்படி. மச்சான், அங்க கவனிச்சிங்களா புள்ளைங்களா துணி துவைக்கிறத? ஓகே, பஸ்ஸுக்கு பஸ் ஆச்சு, சைட்டுக்கு சைட் ஆச்சு. பாத்து மச்சி, உன் தங்கச்சி அங்கதான் துணி துவைக்குது. அதனாலதான்டா நான் வந்தேன். என்ன மச்சான், பஸ் வரும்னு பார்த்தா போலீஸ் ஜீப் வருது. பரவாயில்ல மச்சான், நம்ம ஜீவா இதுலயே ஏத்தி அமைச்சிருவோம். சிஸ்டர், இங்க ஜீவாங்கிறது யாரு? ஜீவாங்கிறது யாருன்னு கேட்கல. நான் தான். வா ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? வயசு பொண்ண கையை பிடிச்சு எடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடாம விருந்துக்கா கூப்பிடுவாங்க. இப்ப ரங்கம்மாவை கூட்டு வா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். வாங்கடா போலாம். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜீவா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த பொண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கிறது ரொம்ப அபூர்வங்க. ஏதோ ஒரு பொண்ணு அபாண்டமா அவன் மேல புகார் கொடுத்தான்னு. ஜீவா பத்தி எனக்கு தெரியும். புகார் கொடுத்த அந்த பொண்ணை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டியது கடமை. அதனால தான் அழைச்சிட்டு வர சொன்னேன். உண்ணாவிரதம் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாருங்க. சார், ஜீவாவை நாங்க ஜாமீன்ல எடுக்கிறோம். எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க சார். எப்படியாவது நாங்க ஏற்பாடு பண்றோம் சார். அதுக்கு அவசியமே இல்ல. இந்த பொய் புகார் கொடுத்தவங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதோட தெரியாட்டி நான் இன்ஸ்பெக்டர் இருக்க லாய்க்கில்ல. ஜீவாவை நான் சொந்த ஜாமீன்ல அனுப்புறேன். நம்ம தம்பி ஜீவா யாரோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துடுச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ்ல புகார் கொடுத்துருச்சான். நம்ம இன்ஸ்பெக்டர் அது பொய் புகார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜீவாவை சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டாரு. ஐயா, நம்ம தம்பி ஜீவா மேல ஒரு தப்பு இல்லையா?
என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? நேரமாச்சு, இன்னி போ. அண்ணா வாங்கண்ணா சாப்பிடலாம். நான் தியாகு வீட்லயே சாப்பிட்டுட்டேமா. தியாகு வீட்டுல தான் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்களே. சாப்பிட்டேன்னா அதோட விட நீ சாப்பிட்டு படுத்துக்கமா. ஐயா கூட குமாரவேலி எங்க போனா? அவனை பிடிச்சா எல்லா விஷயம் வெளியே வந்துடும். வீட்டுல திறக்க புரியல. எங்கடா குமாரவேலு? சொல்லுடா. தெரியாது. எங்கடா உன் தம்பி? தெரியாது. மாமா அப்பாவை அடிக்காதீங்க மாமா. குமாரவேலு சித்தப்பா ஆத்தங்கர கூட சரியாக்கு. வேண்டாண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. வேளாண் பிள்ளை ஆளுங்க தான் ராத்திரி வந்தாங்கண்ணே, எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுண்ணே. உங்க அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன்ப்பா. அவரோட கனவு வேலாயுதம்பள்ளி அழிக்கிறது இல்ல, சாத்வீகமா போராடி சாராய ஃபேக்டரிய இந்த ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுதான். நீங்க சொல்றீங்களே சாத்வீகம், அதனால ஐயாவோட சாவை தடுக்க முடிஞ்சதுங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே அளவு ஆத்திரம் ஆதங்கம் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஐயாவோட வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் இருந்ததோ அதை விட அதிக அர்த்தம் அவருடைய மரணத்துக்கு இருக்கு. ஆமா, அவரோட மரணம் இந்த ஊரையே மாத்தி இருக்கு. ஆத்திரம் உங்க கண்களை மறைக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜீவா, ஊருக்கு 4 பேர்னு சொல்லுவாங்க, உன் கூட 6 பேர் இருக்காங்க. போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசு. சிதறி கிடக்கிற ஜனங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராடு. உங்க அப்பாவோட சாவு இன்னைக்கு ஒரு சம்பவமா இருக்கலாம், நாளைக்கே அதை சரித்திரமா மாத்தி காட்டு. அது உன்னால முடியும். ஜீவா, லட்சியத்தை நோக்கி அஹிம்சை பாதையிலேயே போ. தேவைப்படும் போது மட்டுமே அர்ஜுனா மாதிரி காண்டிபத்தை கையில எடு.
ஜீவா, அப்பாவுடைய காரியத்துக்கு மீசை எடுக்கிறது நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் வழக்கம் தம்பி. எங்க அப்பாவோட லட்சியம் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நான் என் மீசை எடுத்துக்கிறேன். வயல்ல வந்து பொம்பளுக்கிறவன் வாங்கடா. ஏய், அந்த மடைக்கு பக்கத்துல ஒண்ணு, அப்புறம் அந்த தெக்கல பாரு, அங்க பரப்புல கால் வச்சுங்க, களை வெட்டி விடுவேன். சொல்றேன்ல. யோ பெரியசாமி, என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? அறுவடை முடிஞ்ச கையோட நிலத்தை கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினல்ல, இப்ப என்ன உனக்கு என்ன புத்தி கிந்து கெட்டு போச்சா? இந்த மாதிரி இந்த நிலத்தை நான் யாருக்கும் விற்கிறதா இல்ல. வார்த்தை மீறக்கூடாது. என்ன கேன புண்ணாக்குன்னு வச்சுக்கிட்டியா? ஏய், என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் கல் நடுங்கப்பா. இல்லைங்க. ஏய் பொன்ராசு, உன்னத்தாயா இந்த நிலத்துல யாரும் அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா உத்தரவு. சரிங்க, ஏனுங்க கரும்பு தோட்டம் எப்படிங்க இருக்கு? டேய் போடா, போய் உன் தோட்டத்தை பாருடா. வந்துட்டான் பெருசா. ஓ பெரியசாமி, உன்னதாயா பணத்தையும் வாங்கிக்குவ, போலீஸ்க்கு போவ, அப்படித்தானே? அதெல்லாம் இவற்றை எதுக்காக கேக்குறா பொன்ராசு? எதுவானாலும் இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட போய் கேட்டுக்கோ. மிஸ்டர் பொன்ராஜ், ஆத்திரப்பரமா பொறுமையா கேளுங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டது உண்மைதான்னு பெரியசாமி ஒத்துக்கிறாரு. அப்புறம் எதுக்கு சார் உங்ககிட்ட புகார் கொடுக்கணும்? மிரட்டி கையெழுத்து வாங்கினல, அதை பத்தி தான் புகார் கொடுத்துருக்கோம். மிரட்டிய கையெழுத்து வாங்கினா? மிரட்டிய கையெழுத்து வாங்கினா? பொன்ராஜ், இதென்ன சந்தேகம் நினைச்சிட்டீங்களா? அண்ணாசிமா ஆர்ப்பாட்டப்படாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். இருங்கயா இருங்கயா. ஐயா நீ போ பொன்ராஜு, ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க, வரீங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொய் புகார் வாங்குறதுக்குனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா? புகார் உண்மையா பொய்யான முடிவு இருக்குதா? நாங்க இருக்கோம். அதுவும் சரிதான். 80 பேர் எனக்கு நிலம் வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனான். அதுல ஒருத்த மட்டும் புகார் கொடுத்துருக்கான். எங்கேயோ லாஜிக் கிடைக்குத. எங்கேயும் லாஜிக் கிடைக்கல. மீதி 79 புகாரும் ஓ, நீ தியாகி பையன்ல? என்னடா அம்பு வந்துருச்சே, வில்ல காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்ட. ஏன் இன்ஸ்பெக்டர், இவனுங்க நிலத்துக்கு 1க்கு 3 பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்களே, அக்ரிமெண்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. இத்தனை நாள் விரல் சுப்பிக்கிருந்தாங்களா? பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. முதல்ல பெரியசாமி மாமா கட்டினாரு, அவருக்கு பின்னாடி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. யோ பெரியசாமி, அன்னைக்கு என்னமோ சாஷ்டாங்கமா காலில் விழுந்து தெய்வம்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனேன், மறந்து போய் புகார் கொடுத்துட்டியா? அதை எப்படிங்க பார்ப்பேன்? உங்க ஆளுங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க. நான் ஆளை விட்டா போதும் சாமின்னு சொல்லி காலில் விழுந்து கையெழுத்து போட்டேன். என் வீட்டை குளிச்சிருன்னு சொல்லி பயமுறுத்தி கையெழுத்து வாங்கினாருங்க. கையெழுத்து போடலன்னா குழந்தைய கொண்டுன்னு சொன்னாருங்க. நிலத்தை எழுதி கொடுக்கலாம், ஊரை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னாருங்க. ஓ நிறுத்துங்களா பாரதேசி பசங்களா. ஐயா பணம் பத்தலங்க ஐயா, கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துட்டு போறேன். எதுக்கு அப்படி இல்ல அப்படிலாம் சொல்றீங்க? பணம் யாருக்கே வேணும்? உனக்கு பணம் வேணுமா? வாங்கின பணத்துக்கு 1.25 வட்டி போட்டு நாங்க திருப்பி தரோம். என்னடா சொன்ன? வட்டி போட்டு கொடுக்குறீங்களா? ஏய், கவர்மெண்ட்டுக்கே வட்டி இல்லாம கடன் கொடுக்கணும் அந்த வேலாயுதம் பிள்ளை. டேய், இந்த வேலாயுதம் பிள்ளைய உசுப்பி விட்டீங்கல்ல? டேய், பொழுது விடிஞ்சா பாருங்கடா, நிலத்துல வைக்கிறதுக்கு ஒரு பயலுக்கும் கால் இருக்காது. வேலாயுதம், பிஹேவ் யுவர்செல்ஃப். நீ என்ன பெரிய ஐஜியா? நீ என்ன அதட்டுறது? நீ கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆன வரைக்கும் எத்தனை ஸ்டேஷன் மாறி வந்தேன்னு எனக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜி3 ஸ்டேஷன்ல வாரத்துக்கு ஒரு மணி கையெழுத்து போட்டப்பவே உன்னை நல்லாவே எனக்கு தெரியும். 10 வருஷமா என்ன தெரியுங்கிறல்ல, அப்புறம் எதுக்கே என்னை பாய்ச்சிக்கிற? நான் மலையே முழுங்குறவன். உன்ன மாதிரி கூழாங்கல் எல்லாம் மாத்திரம் போய வந்துட்ட. பாயா பிரதாப் சந்திரா, என்னையாச்சு உன் பிரதாபம்? ஒரு போன் செஞ்சேன், உன் சட்டையில 3 ஸ்டார் ஏறிச்சு. சரி சரி உட்காரு. பச்சை முளைய கடிச்சிட்டு பழைய சொத்தை திங்கிற பரதேசி பசங்க, பாரின் விஸ்கியை குடிச்சிட்டு பன்னீர்ல வாய்க்கு பிடிக்கிற இந்த வேலாயுதம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரவழைச்சாங்கயா.
விவசாயம் தானே இந்த ஊருக்கு முதுகெலும்புன்னு சொன்னானுங்க. விடிஞ்சா பார், முதுகெலும்பே இல்லாம பண்ணிடுறேன். பாதிகளா ஐயோ, பச்சை பேர் நாசம் பண்றாங்களே. அட நாசமா போறீங்களா? அட நிறுத்துங்கடா. ஐயா பாத்தீங்களா சென்டிமெண்ட்? பச்சை பிள்ளை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த பயிரா அழிக்கிறீங்களாடா பாவிகளா. பொன்ராசு, திங்கிற சோத்துல மண்ணலி போடுறியே, நீ நல்லா இருப்பியாடா பாவி? ஏன்பா மருது, இப்ப வாயிலையும் வயித்துல அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அப்பவே தெரிஞ்சிருக்கணும்ல. விளைஞ்ச நிலத்துல கால் வைக்கிறது நிறமாச கர்ப்பிணி மேல கை வைக்கிற மாதிரி எனக்கும் தெரியும். ஆனா நீங்க தான் கொடுத்த வாக்க மீறிட்டீங்களே, அதான் இப்படி. இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். சாயந்தரத்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து பத்திரத்தை பதிவு பண்ணிக்கணும். இல்ல நாளைக்கு இந்த மாதிரி நிறைய புல்டோசர் வரும். பண்ணிக்கணும். இல்ல நாளைக்கு இந்த மாதிரி நிறைய புல்டோசர் வரும். அப்படியே உட்காருங்க, ரோட்ல உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. போடா போடா போடாமா. போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம். ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம். ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம். ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம். சாராய ஆலையை